வணக்கம். நமது வாழ்வில் தியானத்தை இணைத்து கொள்வது எப்படி என்ற தெளிவான விளக்கத்தை நாம் இங்கு பார்ப்போம். அப்படி தியானத்தை வாழ்வோடு இணைத்து கொண்ட பிறகு நமக்கு ஏற்படும் பலன்கள் என்ன என்பதையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, நான் முழுக்க விபாசனா தியானத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். விபாசனா தியானம் ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்கள் இதை தன்னுடைய வாழ்க்கையில் இணைத்து கொள்ள முடியும். முக்கியமான குறிப்பு, தினமும் தியானம் செய்பவர்கள் அல்லது அதிகமாக தியான பயிற்சியில் இருப்பவர்கள் அதுக்கு அடுத்த இரண்டாவது படியான தனது வாழ்க்கையோடு தியானத்தை இணைத்து கொள்ளும் இந்த வழியை தனது வாழ்க்கையில் இணைத்து பயன்படுத்தி அதன் பலனை நன்றாக அடைய முடியும். இது செயல்பாட்டுக்கு உரிய பயிற்சி தான். சரிங்களா? அதனால் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நாம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி தியானம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ இயல்பாக நாம் எப்படி தியானம் செய்கிறோம், அதற்கு 4 படி நிலைகள் உண்டு. முதல்ல வசதியாக அமர்ந்து கொள்ளுதல். இரண்டாவது படி கண்களை மூடுதல். மூன்றாவது சுவாசத்தை கவனித்தல். நான்காவது படி வெறும் சாட்சியாக இருத்தல் என்று இந்த 4 படிகளையும் நிச்சயமாக நமது எப்போதும் செய்யக்கூடிய தியானத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி ஏதாவது நீங்கள் இதில் ஏதாவது தவற விட்டிருந்தால் இந்த படிநிலைகளை சரியாக அமைத்து கொண்டு உங்களுடைய தியானத்தை செய்து சரியான பலனை அடைய முயற்சி செய்யுங்கள். சரிங்களா? ஸோ இயல்பான தியானம் இந்த 4 படிகளை கொண்டது. இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்படியே தியானம் நீண்ட காலம் பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்த படிநிலையான நமது வாழ்க்கையில் தியானத்தை எப்படி இணைத்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இணைத்து கொண்ட பிறகு அதில் ஏற்படும் பலன்களையும் நாம் அங்கேயே புரிந்து கொள்ளலாம். இந்த 4 படியில் முதல் 2 படியை நாம் எடுத்துட்டு கடைசியாக இருக்கக்கூடிய 3வது 4வது படிகளை மட்டுமே நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் ஏதாவது செயல்பாட்டில் இருக்கும் பொழுது அல்லது கண்ணை விழித்து கொண்டு ஏதாவது ஒரு செயலில் இருப்போம் அல்லது செயலற்ற நிலையில் இருப்போம், அமர்ந்து இருப்போம். அப்போ எல்லாமே இந்த முறையை நாம் செயல்படுத்தலாம். சரி, இந்த 4 படிநிலைகளில் கடைசி 2 படியை மட்டும் நாம் இங்கு எடுத்துக்கொள்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் தியானத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த 2 படிநிலைகள் நமக்கு போதுமானது. சரிங்களா? அப்போ உட்கார மாட்டோம், கண்களை மூட மாட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம் அல்லது நமக்குரிய வேலை ஏதாவது செய்கிறோம், அந்த வேலை செய்யும்போது உட்கார்ந்துருப்போம் அல்லது நின்று கொண்டு இருப்போம் அல்லது ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருப்போம். இப்போ உட்கார்ந்து செய்கிற வேலைக்கேற்ற வகையில் நம்ம அதற்கு ஏற்ப உட்கார்ந்துருப்போம். சரிங்களா? அது தியானத்துக்காக அமர்ந்த நிலை கிடையாது. சரி, இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளிலேயே தியானத்தை இணைப்பதற்கு நான் சொன்ன அந்த 4 படியில் கடைசி 2 படி மட்டும் போதுமானது. அது என்ன 2 படின்னு கேட்டிங்கன்னா, சுவாசத்தை கவனித்தல், 2வது வெறும் சாட்சியாக இருத்தல். இவ்வளோதாங்க. இந்த 2 படிநிலைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் இணைத்து விட்டால், நம்முடைய எல்லா செயல்களிலும் இந்த 2 படிநிலைகளை இணைத்து விட்டால் போதும், நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனைத்துமே தியானத்தன்மை கொண்டதாக மாறிவிடும். அதனால் ஏற்படும் பலன்கள் மிக 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 அதிகம். அதை பற்றி நான் ஓரளவுக்கு சொல்கிறேன். அதற்கு நான் சொல்வதற்கும் அப்பாற்பட்ட பலன்களை அது கொண்டது.
சரி, இப்போ சுவாசத்தை வேலை செய்யும்போது சுவாசத்தை கவனிக்கணும். ஆனால் அதில் ஒரு கால்வாசி கவனத்தை நமது சுவாசத்தில் வைத்துவிட்டு முக்கால்வாசி கவனத்தை நாம் நம்முடைய வேலையில் செலுத்த வேண்டும். சரிங்களா? ஸோ 25% நம்முடைய கவனம் நம்முடைய சுவாசத்தில் இருக்கணும். மீதம் இருக்கக்கூடிய 75% கவனம் நம்முடைய செய்யும் செயலில் இருக்க வேண்டும். அந்த செயல் நமக்கான செயலாக இருக்கலாம், அல்லது நமது குடும்பத்துக்கான செயலாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம், சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம். சரிங்களா? எந்த செயலாக இருந்தாலும் இந்த தியானத்தன்மையில் நாம் அந்த செயலை செய்ய முடியும். சரி, இப்படி தான் சுவாசத்தை கவனிக்கணும். கால்வாசி சுவாசத்தை கவனிக்கணும், மீதி இருக்கக்கூடிய முக்கால்வாசி அந்த வேலையில் அந்த செயலில் கவனத்தை செலுத்த வேண்டும். இப்போ ரோட்டில் நடக்கிறோம்னா ரோட்டை பார்த்து நடக்கணும். அந்த ரோட்டை பார்த்து நடக்கிற செயலுக்கு முக்கால்வாசி கவனமும் சுவாசத்து மேலே இருக்கக்கூடிய கவனம் ஒரு கால்வாசி கவனமும் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? ரோட்டை பார்த்து கவனிக்காமல் சுவாசத்தையே முழுசாக நம்ம கவனித்தோம்னா வண்டி மேலே ஏதாவது போய் மோதிடுவோம். சரிங்களா? அதனால் இதை முக்கியமாக ரொம்ப கவனிக்கணும். கால்வாசி கவனம் சுவாசத்துலேயும், முக்கால்வாசி கவனம் நாம் செய்யக்கூடிய வேலையில் அல்லது ஒரு செயலில் இருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் சாட்சியாக இருத்தல். சரி, மூச்சை கொஞ்சம் கவனிக்கிறோம், வேலை செய்கிறோம், அதோட வெறும் சாட்சி தன்மையிலிருந்து அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். சாட்சி தன்மையில் இருக்கும்போது அந்த வேலையால் ஏற்படும் நெளிவு சுழிவுகள், தொந்தரவுகள், இறுக்கங்கள் இதெல்லாம் நம்மை பற்றாது. சரிங்களா? ஸோ சாட்சி தன்மையில் இருக்கும்பொழுது அந்த வேலையால் ஏற்படும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது எதுவும் நம்மளை தொடாமல் இருக்கும். வேலையும் செய்வோம், விஷயங்கள் முடியும், அதோட பாதிப்பு நம்மை தொடாது. சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த 2 ஸ்டெப்பு போதுமானது. அன்றாட வாழ்க்கையில் நாம் தியானத்தை நம்முடைய செயல்களோடு இணைத்து கொள்வதற்கு என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, இது இப்படி இணைச்ச பிறகு அந்த செயல்கள் அதன் பலன் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டால் மிக மிக அற்புதமாக அமையும். இங்கு தான் விபாசனா தியானத்தின் மிக விரிவான விளக்கங்கள் நமக்கு வேலை செய்யுது. இதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. நான் அதை தனித்தனியாக உங்களுக்கு ஒரு பகுதியாக நான் உங்களுக்கு விளக்குறேன். மனம் செயல்பாடு, உடலின் செயல்பாடு, உடலின் பதிவு வெளிப்படக்கூடிய அந்த செயல்பாடெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இப்படி அன்றாட வாழ்க்கையில் நாம் தியானத்தை இணைத்து கொண்ட பிறகு நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம் செய்கிற செயல், இனிமேல் செய்யக்கூடிய செயல் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்போவாவது எங்கேயாவது செஞ்சுருப்போம். அப்போ செய்யும்போது நமக்கு ஏற்பட்ட அந்த பதிவு இருக்குது பாருங்கள், அது நம்முடைய ஆழ் மனசில் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நிச்சயமாக பதிஞ்சிருக்கும். ஏன்னா அதை நாம் செய்யும் பொழுது நமக்கு அதிகப்படியான சுய உணர்வு கிடையாது. இப்போ நமக்கு சுய உணர்வு இருக்குது, சாட்சி தன்மையில் இருக்கிறோம், சுவாசத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டும் இருக்கிறோம். ஒரே நேரத்தில் சுவாசத்தையும் கொஞ்சம் கவனிக்கிறோம், சாட்சி தன்மையிலையும் இருக்கிறோம். இருந்துக்கிட்டு இந்த ஒரு செயலை நம்ம செய்கிறோம். இந்த செயல் நாம் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் பலமுறை செய்திருப்போம். அப்போ செஞ்ச செயல் மறுபடியும் செயல்பாட்டுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பழைய பதிவு சேர்ந்து அங்கே வெளிப்படும். பழைய பதிவும் சேர்ந்து அந்த செயல் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெளிப்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாட்சியாக இருக்கிறீங்க. அதனால் வெளிப்படக்கூடிய தன்மையும் உங்களை பாதிக்காது. அந்த இப்போ செய்யக்கூடிய செயலின் பாதிப்பும் உங்களுக்கு வராது. அதோட பதிவு புதுசாக ஒரு பதிவு வராது. பழைய பதிவும் அந்த விஷயோட அந்த செயல் செய்யும்போது வெளிப்படும். நல்லா கவனிக்கணும். சரிங்களா? ஒரு செயல் செய்கிறோம், சுவாசத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு செய்கிறோம், அதோட சாட்சி தன்மையில் இருக்கிறோம். சரிங்களா? சாட்சியாக இருக்கிறோம். சாட்சியாக அந்த செய்யும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செயல் செய்யும்போது இதே செயல் நம்ம முன்னாடி செஞ்சுருந்தால் அப்போ ஏற்பட்ட பதிவு நமக்குள்ளே இருக்கும். அந்த பதிவும் இப்போ வெளியே வரும். இந்த செயல் செய்யும்போது அந்த பதிவும் உங்களை பாதிக்காது, அந்த பதிவு வெளியேறிடும். அதே நேரத்தில் இப்போ செய்யக்கூடிய இந்த செயலின்
செயலால் ஏற்படக்கூடிய புதிய பதிவு நமக்குள்ளே போயிட்டு பதிவு ஆகாது. சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். புது பதிவு ஏற்படாது. புது பதிவுன்றது புதிய கர்ம பதிவு. பழைய கர்ம பதிவும் அந்த செயல் செய்யும்போது வெளிப்படும். சரி, இப்போ முன்னாடி நீங்கள் செய்யாத ஒரு புது செயலை இப்போ செஞ்சாலும், புதுசாக ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அதோடைய பதிவு நமக்கு ஏற்படாது. அப்போ பழைய பதிவும் அதுக்கு நமக்குள்ளே இருக்காது. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு செயலின் பதிவு புதுமையாக நமக்கு உள்ளே போயிட்டு சேகரமாகாது. நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அல்லது நம்முடைய ஆழ் மனசில் போயிட்டு பதியாது. இந்த பதிவு தான் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட பழைய பதிவுகளின் தொகுப்பு தான் இப்போ நம்ம வாழ்க்கையில் நோயாகவும் பிரச்சனையாகவும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் நிற்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. அதுதான் பெரிய தடையாக இருக்குது. நம்ம உயிர் வாழ்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கையின் சேமிப்பு தொகுப்பு, அதுதான் பெரிய தடையாக இருக்குது. சுவாசத்துக்கும் உயிருக்கும் நடுவில் உள்ள போராட்டமே இந்த சேமிப்பு தொகுப்பு தான். இப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தியானத்தை இப்படி இந்த 2 படிகளை கொண்டு இணைத்து கொண்டால் புதிதாக கர்ம பதிவு எதுவுமே ஏற்படாது. உங்கள் செயல் இருக்குல்ல, அந்த செயலால் புதிய கர்ம பதிவு ஏற்படாது. அதே நேரத்தில் பழைய பதிவு அதே செயலை சம்பந்தப்பட்ட பழைய பதிவு இருந்தால் அந்த பதிவும் வெளிப்படும். ஸோ பழைய கர்மாவும் அங்கே கரைஞ்சிரும். புதிய கர்மா பதிவும் உங்களுக்கு ஏற்படாது. இதுதான் மிகப்பெரிய பலன். இதுதான் விபாசனா உள்ள ரகசியமே இதுதான். ஸோ விபாசனா என்பது நம்முடைய செயல் செஞ்சுக்கிட்டே இருப்போம், போய்கிட்டே இருக்கோம். அதை ஆழமான கவனத்தை கொண்டு நாம் அதை ஒரு பக்கம் சாட்சியாக கவனித்து கொண்டு இருப்போம். இதனால் ஏற்படும் பலன் மிக 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 அதிகம். இப்படி புதிய பதிவும் ஏற்படாமல் ஒரு காரியத்தை செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் தியானத்தன்மையிலிருந்து இதை நாம் எளிதாக செய்து நல்ல பலனை அடைய முடியும். அதே போல் பழைய பதிவும் அதே செயல் சார்ந்த பழைய பதிவு இருந்தால் அந்த பதிவும் வெளிப்பட்டு இதோடு சேர்ந்து கரைந்து இல்லாமல் போய்விடும். இதை புரிஞ்சுக்கங்க. இதுதான் மிகப்பெரிய நன்மை. அப்போ நமக்கு பழைய பதிவு வெளிப்படுவதற்கும் புதிய செயல்முறை ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. செயல் செய்கிறோம், தியானத்தன்மையில் செய்கிறோம். அதனால் அது சம்மந்தப்பட்ட அதே செயல் நம்ம ஏற்கனவே செஞ்சுருந்தால் அந்த செயலும் இதோடு சேர்ந்து கரைஞ்சி போயிடும். அதாவது கிரியா நடக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் தியானத்தை இணைச்சிக்கிட்டோம்னா கிரியான்றதும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். புதிய பதிவு சேகிற அந்த சேமிப்பு செயல்பாடுகளும் இல்லாமல் போயிடும். இதுதான் விபாசனாவில் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இது நிறைய ஒரு 4 பகுதியை கொண்டது. அதை நான் தனித்தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் அதன் பிறகு நான் போடுறேன். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கங்க. இப்படி தான். ஸோ சாதாரண தியானமானது 4 படி கொண்டது. அதில் கடைசி 3, 4 என்ற 4 கடைசி 2 படியை மட்டும் அன்றாட வாழ்க்கையில் நாம் தியானத்தை இணைக்கும் பொழுது செயல்படுத்தினால் போதுமானது. சரிங்களா? சாதாரண தியானத்தில் வசதியாக அமர்ந்து கொள்ளுதல், கண்களை மூடுதல், சுவாசத்தை கவனித்தல், வெறும் சாட்சியாக இருத்தல். இங்கே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தியானத்தை இணைத்து கொள்வதற்கு சுவாசத்தை கால்வாசி கவனித்தல், வேலையை முக்கால்வாசி கவனித்தல், அடுத்து வெறும் சாட்சியாக இருத்தல், சாட்சித்தன்மையில் இருந்து கொண்டு அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவது. சரிங்களா? இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள், நல்ல பலனை அடைய முடியும். இன்னும் நுட்பமான பல விஷயங்களை கொண்ட வீடியோக்களை நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.